பதட்டத்தில் திமுக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, தாவேகா கட்சிக்கு எத்தனை பேர் வந்து மறுபடியும் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நேத்திருந்து நம்மளால பார்க்க முடியும். நேத்து பல பேர் வந்து திமுகல இருந்து வெளிய வந்தவங்க, அதிமுகல இருந்து வெளிய வந்தவங்க அப்படின்னு மாற்றுக் கட்சியிலிருந்து நெறைய பேர் வந்து முக்கியமான தலைகளே வந்து தாவேகால ஜாயின் பண்ணத பார்த்திருப்போம். இன்னும் சொல்லப்போனா அதிமுகல முன்னாள் எம்எல்ஏல கூட பார்த்தோம்னா வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள், அமைப்புகள் இதிலிருந்து எல்லாருமே வந்து நிறைய அளவுல வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணாங்க. அதையும் பார்த்தோம். இப்போ இந்த நிமிஷம் கூட பார்த்தோன்னா, தாவேக்கால ஜாயின் பண்றதுக்காக பல பேர் பார்த்தோன்னா, அங்க பணியூர்ல வெயிட்டிங்ல நின்னுட்டுருக்காங்க. இது நான் சொன்னது நேத்து நடந்தது. இன்னைக்கும் பார்த்தோன்னா ஜாயின் பண்றாங்க. அது யார் யார் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். சரி, இப்போ இந்த கட்சியில ஜாயின் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான நபர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ மிக முக்கியமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு என்ன அப்படின்னா, காமராஜரோட வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் பார்த்தோன்னா தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க அப்படின்னா, 10 வருஷமா திமுகல இருந்திருக்காங்க. எந்த ஒரு பொறுப்புமே அவங்களுக்கு கிடையாது. காமராஜரோட வம்சாவளியை சேர்ந்த ஒரு பொண் அ திமுகல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பதவியுமே தரப்படல. சரி, அப்படி இருந்தனால அதனால தான் வெளிய வந்தாங்களான்னா கிடையாது. அதுக்காகலாம் கிடையாது. காமராஜரை பத்தி திமுக நபர்கள் சில பேர் வந்து எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு வந்து அவங்கள கைது கூட பண்ணாம இந்த முக்தாரெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு காமராஜர் பேசினார் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுனாங்க. கட்சியில இருக்கிற மிக முக்கியமானவங்க இந்த சிவான்ற ஒருத்தர் அவர் தான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது. இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு பார்த்தோன்னா அவங்கள கைது பண்ணல, எதுவுமே பண்ணல. திமுக அமைதி காத்த தருணமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் முடிவு பண்ணேன், இந்த கட்சியில நம்ம எதுக்கு பயணிக்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் வெளிய வந்துட்டேன். இப்போ வெளிய வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கேன் அப்படின்னு மாரி அந்த பெண் சொன்னத நம்மளால பார்க்க முடிஞ்சது. காமராஜரோட வம்சாவளியோ அந்த ஒரு பெண்ணே பார்த்தோன்னா திமுகல மதிக்கப்படாம தான் இருந்திருக்காங்க. ஒரு பதவின்றது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க நார்மலா இருந்திருக்காங்க. ஆனா எலக்ஷனுக்கெல்லாம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நான் எலக்ஷன்லாம் பார்த்தோன்னா நிறைய வேலை செஞ்சிருக்கேன். அதனால தாவேக்காக்கு நான் இப்போ வந்திருக்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்னு மாரி அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணா ஜெயிக்கிறதுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அத வந்து எடுத்து பண்றதுக்கு தான் நம்ம கட்சியில ஆட்கள் தேவை. அதுல முன்னனுபவம் உள்ள நபர்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு கூடுதல் பலம் தான் சொல்லணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்தே ஒரு மிகப்பெரிய பலமா நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு சூப்பரா அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார் அப்படின்றது தெரியும். மாநாடுன்னு தான் சொல்லணும். அதை நடத்தி முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ தேர்தலில் வேலை செஞ்ச சில முக்கியமான நபர்களும் பார்த்தோன்னா கட்சியில் இருக்கிறது மிகப்பெரிய பலமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா இன்னும் சில முக்கியமான நபர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து திமுகலேருந்து வெளியே வந்துட்டேன். திமுகவில் பார்த்தோன்னா சரியான நிலைப்பாடு கிடையாது, எங்களை மதிக்க மாட்றாங்க அப்படின்னு மாதிரியான சில பேர் சொல்லி திமுகலேருந்து தாவேகாக்கு ஜாயின் பண்ணதையும் பார்த்துருந்தோம். தளபதினால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வந்து அந்த கட்சியிலேருந்து நாங்கள் இப்போ தாவேகாக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில பேர் பேசுனதையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி தளபதி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்ச நபர்கள் நிறைய பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துருக்காங்க அப்படின்றத அவங்க கொடுக்கப்பட்ட பேட்டிகளை நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக நான் ரொம்பவுமே வந்து எதிர்பார்க்காத ஒன்று, ப்ளஸ் இவர் சேர்ந்துட்டாரா இன்னும் கூட என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் யார் அப்படின்னா ஜெகதீச பாண்டியன். அண்ணன் ஜெகதீச பாண்டியன் வந்து தாவேக்கால இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவர் அப்படின்றது தெரியும். அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து சீமான் கூடவே இருந்தவர். சீமான் பக்கபலமாக நின்றவர். சீமான் பேசின பல வார்த்தைகளை, பல பேச்சுகளை பார்த்தோன்னா சொல்லி கொடுத்த நபர் இவர். பல புத்தகங்களை பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணி படிக்க சொல்லி அதிலிருந்து கருத்துக்களை பேச வச்சவர் இவர். இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க தம்பி எல்லாருமே, சீமான் அண்ணன் தான் பார்த்தோன்னா எல்லாத்தையுமே பேசுகிறார் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கு பின்னாடி இருந்து பக்கபலமாக இருந்தது யார் அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் தான். இவர் வந்து நிறைய இன்டர்வியூஸில் அதை சொல்லியிருப்பார். அண்ணன் பார்த்தோன்னா இப்போ தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போது இவரோட வேலை என்னையா போயிட்டுருக்கு அப்படின்னா, திமுக அடிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இப்போது இவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சீமானை பார்த்தோன்னா அரசியல் அனாதையாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சபதத்தோடு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் கட்சியிலேருந்து வெளியே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரை வந்து அவர் எப்போ திட்ட ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறமா நான் இந்த கட்சியில் இவர் கூட பயணிக்கிறது சரியில்லை அப்படின்னு அவர் வெளியே போயிட்டார் அப்படின்றது அவரே சொல்லியிருப்பார். இந்த கட்சியில் இருந்து வெளியே போய் இப்போ பார்த்தோன்னா முதல்ல வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தோன்னா தாவேக்காக்கு வந்துட்டார். இவரோட நிலைப்பாடாக இருக்குது இது. சரி, ஓகே. இப்போது சீமானவரில் பார்த்தோன்னா சமீப காலமாக பேட்டிகளை வச்சு செய்கிற ஒரே நபர் யார் அப்படின்னா இவர் மட்டும்தான். ஏன்னா கூடவே பயணிக்கப்பட்ட ஒரு நபர். அப்படி இருக்கிறப்போ இவருக்கு சீமானை பற்றினா பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவர் இப்போ சமீப காலமாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. அவர் பார்த்தோன்னா தமிழ் தேசியத்துலேருந்து பார்த்தோன்னா எப்போவோ மாறிட்டார். அந்த கட்சிக்கு தலைமைன்றதே சரியில்லை. அந்த தலைமை சரியாக இருந்தால் தான் நம்ம அது கூட பயணிக்க முடியும். எப்போ பெரியாரை எதிர்த்தாரோ அதுக்கப்புறமா அந்த கட்சியில் நான் பயணிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்றது அவர் சொல்லிட்டு தான் இப்போ தாவேக்கெல்லாம் சேர்ந்துருக்காரு. அவரோட ப்ரெஸ் மீட்டும் பார்த்துருப்பீங்க. பெரியாரை வந்து இப்போ எதுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு கொள்கை வழிகாட்டின்னு தானே சொன்னீங்க. அப்போ எந்த கொள்கையை வச்சு பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க? இப்போ எதுக்கு எதுக்குறீங்க? இது வந்து முரண்பாடாக இருக்குது. இது வந்து பிரபாகரனே விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் நம்மளே சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட பார்த்தோன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் தாவேக்காக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ சீமான் பார்த்தோன்னா அரசியலில் வந்து 0% ஆகணும் அப்படின்னு தான் அவரோட எய்ம்.
இதை வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லல, இவர் பல மேடைகளில் பல இன்டர்வியூஸில் பேசியிருக்காரு. சீமானை வச்சு செய்யறதுக்கு தாவேகாவுக்கு ஒரு சிறந்த நபர், அதுவும் சீமான் கூட பயணித்த ஒரு நபரே வந்திருக்கார் அப்படின்றது தாவேகா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் நான் பார்க்குறேன். ஆல்ரெடி பார்த்தோன்னா அவரோட தனிப்பட்ட விமர்சனங்களே வந்து சோசியல் மீடியாஸில் பயங்கரமாக பார்த்துருப்போம். இப்போ தாவேகாவுக்கு வந்துட்டாங்களா, சீமான் அவர்களும் சரி, சீமான் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள் எல்லாருமே ஒவ்வொன்றா பேச பேச அண்ணன் பார்த்துன்னு எடுத்து வச்சு செய்வார். இன்னொன்று சொன்னாருண்ணே, நான் 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல சீமானை பற்றி, இன்னும் தேர்தல் வர டைமில் வச்சு அடித்தாதான் பார்த்தோன்னா அது வந்து சரியாக இருக்கும், அதுக்காக தான் நான் காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நம்மளும் காத்திருக்கோம். அது இப்போ தாவேகா கட்சிக்கு வந்துட்டார்ல, வந்ததுக்கப்புறமா பேச போகிற செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய அளவில் ஆதரவுன்றது இருந்திருக்காது. இப்போ தாவேகாக வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவுன்னு நினச்சி பார்க்கணும். அதுவும் சீமானை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நம்ம தாவேகா தொண்டர்களுக்கு பயங்கர உற்சாகம் தான். போட்டு பொலன்னு பொழுக்கும்போது நம்ம பசங்க எல்லாருமே பக்கபலமாக நிற்பாங்க. எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணி அவரோட வீடியோக்களை பார்த்தோன்னா ஷேர் பண்ணி சீமானை அடிச்சு நொறுக்கிறதுக்கு பார்த்தோன்னா இவர் முக்கியமான தேவையாக அந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது கூடுதல் பலமாக தான் தாவேகாவுக்கு நான் பார்க்குறேன். அவர் கட்சியில் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இன்னும் எலெக்ஷனுக்கு 2-3 மாதம் டைம் இருக்குது. ஆனால் இப்போவே பார்த்தோன்னா பாதி பேர் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு பணியூர் ஆஃபீஸில் இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து பெரிய தலைகள் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தோன்னா டிடிவி தினகரன் உள்ளே வர போகிறார் அப்படின்னு மாதிரி ஒரு நியூஸ் போச்சு. அமைச்சர்களாவது உறுதி, எம்எல்ஏக்கள் ஆவது உறுதி அப்படின்னு அவர் பேசுகிறார், கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அப்படின்னார். அவர் அதிமுகவுக்கு போக வாய்ப்பில்லை, திமுகவுக்கும் போக வாய்ப்பில்லை, பிஜேபி கூட சத்தியமாக வாய்ப்பில்லை. அப்போ யார் சொல்கிறாரு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னா, யார் பேசுகிறாரு அப்படின்னா அது தாவேகா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவரும் பார்த்தோன்னா தாவேகாக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல பேர் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க, இந்த கட்சியோட கொள்கை பிடிக்காமல் வெளியே போனவங்க, ஏன் இவங்களே பார்த்தோன்னா துரத்தி விட்டவங்க, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே வந்து இப்போது சரியான ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறதுக்காக தாவேகாக்குள்ளே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தாவேகா கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம் தான். இது தளபதி விஜய் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவரோட கட்சின்னு நம்ம ஆரம்பிப்போம், கூட்டணி கட்சிகளை கூப்பிடுவோம், அவர் வர்றவங்க வரட்டும், வராதவங்க பிரச்சனை இல்லை அப்படின்றத அவர் நினச்சிருப்பார். ஆனால் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத தளபதி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். இதில் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நபர், சோசியல் மீடியாஸில் எல்லா திமுக, நாம் தமிழர் எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடிய அண்ணன் பாய், இவர் வந்து ஜாயின் பண்ணது எனக்கு இன்னும் ஹாப்பி. இவரை தாவேகா தான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ அஃபீஷியலாக பார்த்தோன்னா தாவேகாவோட மிக முக்கியமான நபராக ஜாயின் பண்ணிட்டார். அதுவும் தளபதி பார்த்தோன்னா அவருக்கு முத்தமெல்லாம் கொடுத்து வரவேற்று தான் அந்த கட்சியில் சேர்த்துருக்காரு. அண்ணனும் பார்த்தோன்னா தளபதிக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தளபதி எந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா எந்த டிபேட் ஆனாலும் அண்ணன் பார்த்தோன்னா நின்று வச்சு செய்வார் எல்லாரையுமே. அப்படி இருக்கிறப்போ அவர் சேர்ந்தது தளபதிக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம இந்த மூலமாக பார்க்க முடியும். இப்போது இந்த கட்சியில் பேசுறதுக்கு மிக முக்கியமான நபர்களாக பாய் ஒருத்தர், நம்ம ஜெகதீஷ் பாண்டியன், இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா திமுகவும் நாம் தமிழர் வச்சு செய்கிறதுக்கு 2 மிக முக்கியமான நபர்கள். அதனால் இவங்க பேசுகிற ஆல்ரெடி நம்ம வைரல் ஆக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஜெகதீஷ் பாண்டியனால அஃபிஷியலாக உள்ள வந்துட்டார். சீமானை பற்றியோ திமுக பற்றியோ என்ன பேசினாலும் பார்த்தோன்னா நம்ம பசங்க கட் பண்ணி அப்படியே போட்டு இந்த கட்சிகளை பார்த்தோன்னா அடி நடிக்கிறதுக்கு காத்துருங்க. கூடிய விரைவில் பார்த்தோன்னா நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஜெகதீஷ் பாண்டியன் ஆல்ரெடி கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. நான் இவர் பேசுனது ஒரு வீடியோவாகவே தொகுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் இல்லை, அடுத்தடுத்து நியூஸ் போயிட்டே இருக்குது, அடுத்தது எதுவும் நடந்துகிட்டே இருக்குது, திமுக பற்றி பேசிகிட்டே இருக்குன்றதுனால டைமே இல்லை. சரி, இப்போ ஆனால் நம்ம கட்சிக்கே வந்துட்டார், இன்னும் பயங்கரமாக வச்சு செய்வோம், அதுதான் மேட்ரு. எல்லோரும் காத்துருங்க, கண்டென்ட் ஹெவியாக கிடைக்க போகுது சீமானை பற்றி. திமுகவுக்கும் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னா, பல கட்சிகளிலிருந்து திமுகவிலேருந்து கூட வெளியே வந்து தாவேக்கால சேர்றதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் தான். அதை வச்சு நம்ம வச்சு செய்வோம். இப்போ இந்த பயத்தில் தான் கடைசியில் வந்து பொங்கல் பரிசு 3000 ரூபாய், ஓய்வூதிய தொகை அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக. கடைசி வருஷத்தில் ஓட்டு போயிடக்கூடாது அப்படின்னுக்கா கடைசி வருஷத்தில் கொடுக்கும்போது அதை அவங்க வாங்கிப்பாங்க. வாங்கி மறுபடியும் ஓட்டு போடுவாங்களா, நீ எலெக்ஷன் டைமில் வேணும்னே எங்களுக்கு ஓட்டுக்கு போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா நீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் நடத்தின மக்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் பார்த்தோன்னா திமுக அப்படின்னு. இன்னும் முழுசாக கொடுக்கல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சைடு போயிட்டுருக்கு. இப்போ கொடுத்துட்டீங்க, சரி பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க அப்படின்னு மாதிரி அதுக்கு ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. தொடர்ந்து அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் நினச்சதையும் தாண்டி பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. அதுவே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான், நம்மளுக்கு ஒரு கண்டென்ட். அதனால் இந்த மாதிரி திமுக என்ன தான் செட்டப் வேலை பண்ணாலும் அது ஈஸியாக மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. பல பேர் வந்து இந்த திமுகவை வேணாம் அப்படின்னு திமுகவிலேருந்து தாவேகாவுக்கு வர்றாங்க, மற்ற கட்சிகளிலிருந்து வர்றாங்க, பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க, அதிமுகவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் பார்த்தோன்னா கூடுதல் பலத்தோட தளபதி இப்போ நிற்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஈரோடு பொதுக்கூட்டம், அது ஒரு மாநாடுன்னு வச்சுங்களேன், மாநாடு, அதுக்கப்புறமா மலேசியா நடந்த ஆடியோ லான்ச். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து தளபதிக்கு ஓட்டு அரசியல், அதாவது செல்வாக்குன்றது அதிகமாக இருக்குது அப்படின்றது இன்னும் நல்லா உணர்ந்திருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தோன்னா கொள்கை, இதெல்லாம் சித்தாந்தம், இதெல்லாத்தையும் தாண்டி
மக்கள் பார்த்தோன்னா வாக்கு செலுத்திருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்ல. கொள்கையை வச்சுட்டு என்ன பண்ணுறது? திமுக கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குதா என்ன? பெரியாரை கொள்கைன்றாங்க, பெரியார் கொள்கையை இது பண்ணுறாங்களா என்ன? உதயநிதி ஸ்டாலின் ராஜ்கவுண்டர்னு பேசிகிட்டு இருந்தார், அதனால் பெரியார் கொள்கையா? இந்த மாதிரி கொள்கைக்கு முரண்பாடாக தானே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கொள்கையை மட்டுமே அந்த கட்சியில் இருக்குன்றதுக்காக அந்த கொள்கைக்கெல்லாம் வாக்கு செலுத்த முடியாது. அந்த கொள்கைப்படி நடந்துக்கணும். அதை நடந்துக்கிறாங்களான்னா இல்லை. அப்படி இருக்கிறப்போ மக்கள் பார்த்தோன்னா திசை திரும்ப தான் செய்வாங்க. அதில் தாவேகா இருக்குது. தாவேகாக்கு கொள்கை ரீதியாக வாக்கு செலுத்துகிற மக்களும் பார்த்தோன்னா தாவேகாக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆட்சியில் நல்லது நடக்கல, அடுத்த ஆட்சியில் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நடுநிலையான மக்கள் இருப்பாங்களா, அந்த மக்களோட வாக்கும் தாவேகாக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ கூடுதல் பலம் தாவேகா சைடு தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ பல அரசியல் பிம்பங்களும் பார்த்தோன்னா தாவேக்கால ஜாயின் பண்ணுறதுனால அவங்க பின்னாடி இருக்கிற வாக்குகளும் நம்ம தாவேகாக்கு தான் வரப்போகுது அப்படின்றது இன்னும் கூடுதல் பலம். எலெக்ஷன் வர டைமில், பிரச்சாரம் வர டைமில் இன்னும் பல பேர் வரக்கு தயாராக இருக்காங்க. காத்திருப்போம். தாவேகா ஒரு மிகப்பெரிய வெற்றி நோக்கி போயிட்டுருக்கு. வெற்றி அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டியது மக்களோட கையில் தான், அது நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு தாவேகா ஒரு பலத்தோடு இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இதுவே பயங்கர ஹாப்பி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.